ஹாய் மக்களே, இங்கே நம்ம வீட்டு தோட்டத்தில் ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் கொஞ்சம் பழுத்துருக்குங்க. அதை அறுவடை பண்ணலான்னு தான் போயிட்டுருக்கோம். இந்த ஸ்ட்ராபெரிஸை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் எப்போவுமே ஞாபகத்துக்கு வருங்க. அது என்னென்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு யூஎஸ்க்கு வந்தது 2010. என்னோடய ஹஸ்பண்ட் 2009 வந்தார். ஸோ அங்கேருந்து எங்களுக்கு கால் பண்ணுவார். என்னோடய பசங்க 2 பேருமே இந்தியாவில் தான் பிறந்தாங்க. அப்போ என் பொண்ணுக்கு 5 வயசு. எப்போ என் ஹஸ்பண்ட் யூஎஸ்லேருந்து எங்களுக்கு கால் பண்ணாலும் அவள் கேட்குற ஒரே கேள்வி, டேடி எங்கள் ஸ்ட்ராபெரி ட்ரீஸ் எல்லாம் இருக்கா, ஸ்ட்ராபெரி ட்ரீஸ் பார்த்தியா அப்படின்றது தான். ஒவ்வொரு தடவையும் இதே கேள்வி தான் கேட்பாள். இப்போது எல்லாருக்குமே 4G 5G இன்டர்நெட்டு, ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாருக்குமே என்ன எப்படி வளரும் இதெல்லாம் நம்ம கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த டைமில் எனக்குமே தெரியாது. நாங்கள் அந்த டைமில் இந்தியாவில் ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ஷில் ஷாப்பிங் பண்ணுவோம். அங்கே ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் விற்கும். அது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ட்ராபெரிஸ், கிவி இதெல்லாம் அந்த டைமில் ரொம்ப எக்ஸாட்டிக். அதனால் அவளுக்கு எப்போவுமே ஸ்ட்ராபெரிஸ் மேலே ரொம்ப அட்ராக்ஷன். அதனால் அந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருப்பாள். நாங்கள் யூஎஸ் வந்ததுக்கப்புறமும் நாம் என்ன ஸ்ட்ராபெரி ஃபார்முக்காக வருவோம், கடைக்கு போவோம், அங்கே ஸ்ட்ராபெரி விற்கும், வாங்குவோம், அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும். ஸ்ட்ராபெரி உண்மையிலேயே எப்படி வளரும் அப்படின்றது அப்போவும் எனக்கு தெரியாது. ரொம்ப வருஷம் ஆச்சு. நாங்கள் வீடு வாங்கி அதுக்கப்புறம் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வீடியோலாம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி ஒரு செடியில் வரும் அப்படின்றது அதுக்கப்புறம் நம்ம ரிசர்ச் பண்ண தான் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஸோ இப்போ நம்ம வீட்டில் நாமளே ஸ்ட்ராபெரி செடி வச்சுருக்கோம், நாமளே ஸ்ட்ராபெரிஸ் ஹார்வெஸ்ட் பண்ணுறோன்றது யோசித்து பார்க்குறப்போ எனக்கு ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு நன்றியுணர்ச்சி தான் ஏற்படுது. இதெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் இருப்போம், இதெல்லாம் நம்மளுக்கு உண்மையிலேயே தெரியாது. அதனால் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது, இருக்கிறவங்களுக்கு இல்லாமல் போகிறது, இதெல்லாம் எப்போ வேணால் நடக்கலாம். நம்மளால் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா, நம்ம மனுஷங்களை பார்த்த உடனே அவங்கக்கிட்ட காசு இருக்கா, அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, என்ன நகை போட்டிருக்காங்க, இந்த மாதிரியெல்லாம் ஜட்ஜ் பண்ணுறதை நிறுத்திட்டு ஒரு மனுஷனாக பக்கத்தில் இருக்கிற மனுஷனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை கொடுத்து வாழ பழகிக்கிட்டோன்னா, காசு வந்தாலும் நம்ம தலைக்கால் புரியாமல் ஆட மாட்டோம், காசு இல்லைன்னாலும் அதை நினச்சி அவமானப்படுறதோ டிப்ரெஷனுக்கு போகிறதோ பண்ண மாட்டோம். இது ஒரு சிம்பிளான வாழ்க்கை தத்துவங்க. இந்த தத்துவம் சின்ன வயசு பசங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், 20s இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெருசாக அதை பற்றி புரியாது. ஆனால் 40 வயசில் 50 வயசில் 60 வயசில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை கட்டாயம் உணர்ந்துருக்கணும். ஏன்னா பல கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க, பல சந்தோஷங்களை பார்த்துருப்பீங்க. நம்மளை பார்த்து தான் நம்ம பசங்க வளருவாங்க. நாம் எப்படி நடந்துக்கிறோம், மனுஷங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறோம், காசு விஷயத்தில் எப்படி இருக்கோம், இது எல்லாமே அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. நம்மளை பார்த்து தான் நம்மளோட பசங்க வாழ்க்கை பாடத்தை படிக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொறுப்போட எல்லா பேரண்ட்ஸும் நடந்துக்கணும் அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இந்த ஸ்ட்ராபெரி ஹார்வெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு லெக்சர் கொடுக்குறாளேன்னு தயவு செஞ்சு என் மேலே கோச்சிக்காதீங்க. நான் சொன்னது ஏதாச்சும் தப்பு இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.